ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. விருதுநகர் மாவட்டம் சிறுவல்லூர் சட்டமன்ற தொகுதி செம்மட்டையாங்கால் கிராமத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் 2 நாள் அவகாசத்தில் இந்த சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்மையில் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய ஈஸ்வரன் அவர்களுக்கும் முந்தைய செயலர் கண்ணன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி அவர்களுக்கும் எனக்கு முன்பு உரையாற்றக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அதேபோல் இந்த கட்சி நம்முடைய செம்மட்டையங்கால் புதிய தமிழகம் கிளையினுடைய செயலாளர் மற்றும் இளைஞரணி செயலாளர் மகளிரணி பொறுப்பாளர்களுக்கும் உடல் வகையுடன் இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சமறிந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பாளர் கிளை செயலாளர் தர்மராஜ், இளைஞரணி செயலாளர் செல்லப்பாண்டி, மகளிரணி செயலாளர் கஸ்தூரி, மாணவரணி செயலாளர் கருப்புசாமி, தொண்டரணி செயலாளர் மகேஷ், இப்பொழுது புதிய நிர்வாகிகளாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். இன்றைய கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து எல்லா கிராமங்களிலும் தேர்தல் இல்லாத நேரத்திலே நம்முடைய மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலே அதிகமாக பேச முடியவில்லை. 5 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் மட்டுமே பேச முடிகிறது என்று முடிவெடுத்துதான் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திலே துவங்கினோம். அதற்கு பிறகு மே மாதம் 10ஆம் தேதி வரையிலும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள், திருச்சியை நிகழ்ச்சி, சென்னை நிகழ்ச்சி. எனவேதான் 2வது கட்ட சுற்றுப்பயணத்தை இன்று இதுவும் கூட கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே துவங்கி இருக்க வேண்டும். இருந்தால் கூட தவிர்க்க இயலாத காரணத்தினாலே இன்று 1 வாரம் 10 நாட்கள் காலம் இன்று துவங்கி இருக்கிறோம். பொதுவாக செம்மட்டையாங்கால் 7 மணி 8 மணியாக இருந்தால் ஒட்டுமொத்த கிராமமே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்பொழுது எல்லோரும் பணிக்காக சென்றிருக்கார்கள். இருந்தாலும் கூட நம்முடைய இந்த கிராமம் எப்பொழுதுமே புதிய தமிழகம் கட்சியினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கிராமம் செம்மட்டையாகும். அதை நிறுவக்கூடிய வகையிலே நீங்கள் அனைவரும் இன்று விழாக நின்று மேடை அமைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதில் 2-3 முக்கியமான அம்சங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2014ஆம் ஆண்டு இதேபோல சுற்றுப்பிரயாணம் செய்த பொழுது ஒரு கிராமமாக கொடியேற்றி இருக்கிறேன். பெயர் பலகைகளை திறந்து வைத்து அதே போல கிளை அமைப்புகளை உருவாக்கிறேன். அதற்கு பிறகு இந்த 10 ஆண்டு காலமாக அதை நாம் புதுப்பிக்கவில்லை. எனவேதான் ஒவ்வொரு கிராமமாக சென்று நம்முடைய கிளைகள் உருவாக வேண்டும். தேர்தல் நேரத்திலே மட்டும் நாம் ஒன்றாக இருந்தால் போதாது. என்று சொன்னால் நமக்கு இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. 30 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை நம்முடைய சமுதாயத்திற்கு இல்லை என்று சொன்னாலும் கூட, ஆனால் நாம் அடைய வேண்டிய இலக்கு இன்னும் அடையவில்லை.
ஏதோ அந்த காலத்தில் இருந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நம்முடைய கட்சியினுடைய வலிவால நம்முடைய தொடர்ந்து சட்டமன்றத்திலே போராட்டங்கள் மக்கள் மன்றத்திலே போராட்டங்கள் மூலமாக அவைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு நிகராக நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய வளர்ச்சி போதா. இன்னும் 100 நாளுக்கு வேலைக்கு போனால்தான் நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலையிலே இருக்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு வேலை என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. கடன் வாங்கி படிவீங்கள் என்று சொல்லுகிறார்கள். கடன் வாங்கினால் ரத்து என்று சொன்னார்கள், ரத்து செய்வதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரவில்லை. அதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். எனவே ஆட்சி அதிகாரம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய வாக்கு வங்கி கெட்டியாக இருக்க வேண்டும், ஒன்றுவிட்டு நிற்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் தேர்தலுக்காக சில அமைப்புகள் வருகிறார்கள். சிறுபோவத்திலே சில மாற்றங்களை செய்து கொள்கிறார்கள். குறுக்கே கோடு போடுகிறார்கள், நெடுக்கே கோடு போடுகிறார்கள், வேறு ஏதோ போடுகிறார்கள். 6 மாதங்களை வரைந்து விட்டு வருகிறார்கள். அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது. வேண்டுமென்றால் தேர்தல் சமுதாயத்தில் கிராமங்களுக்குள்ளே ஓட்டு சூறையாட வரக்கூடியவர்களுக்கு, ஓட்டை விலைவேச வரக்கூடியவர்களுக்கு வேண்டுமென்றால் பாதை வைத்து தரலாமே தவிர இந்த சமுதாயத்துக்கு ஒரு இன்னல் வருகின்ற பொழுது குரல் கொடுப்பதற்கு புதிய தமிழகம் கட்சியை தவிர வேறாக அதுதான் வரலாறு. இன்னைக்கு சுதந்திரமான இந்த சமுதாயம் தமிழ்நாட்டிலே தலைநிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் புதிய தமிழகம் கட்சி தான் காரணம். நாம் இந்த கிராமத்துக்கு குடியேற்ற வந்த பொழுதெல்லாம் இந்த கொடி இங்கே ஏற்றுவதற்காக மட்டுமல்ல, சென்னை கோட்டையிலே ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். ஆனால் அந்த இலக்கு அடையாமல் நாமும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே சென்றால்தான் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை மேலே கைதூத்தி இந்த மக்களை மேலே உயர்த்துவதற்கு உண்டான திட்டங்களை போட முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன திட்டங்கள் போடுகிறார்களோ அதை கையெழுத்தி வாங்கி கொண்டுதான் போக வேண்டும். இன்னும் இலவச அரிசியிலே இருந்து நம்மால் தாண்ட முடியவில்லை. இன்னும் 100 நாள் வேலையில இருந்து தாண்ட முடியவில்லை. இன்னும் 1000 ரூபாய் மாசம் வருது என்று ஏங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டியதை தவிர நம்முடைய சுய உழைப்பாலே முன்னேறினோம், வளர்ந்தோம், நாமும் கார் வைத்திருக்கிறோம், பங்களா வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இன்னும் வளரல. அதுக்கு காரணம் நாம் அந்த கையெழுத்து போடக்கூடிய இடத்துல இல்லை. ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய வளர்ச்சியை பார்க்கிறார் தவிர நம்முடைய சமுதாயத்து மக்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை. எனவேதான் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் தங்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக பல பேர் வருவார். எனவே அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு கடந்த 50 ஆண்டு காலமாக யார் சட்டமன்றத்திலே போராடுறது, மக்கள் மன்றத்துக்கு போராடுறது யாரு அப்படிங்கிறத பார்த்து நம்முடைய அனைவருமே நம்முடைய புதிய தமிழக கட்சியை உறுப்பினராகும். இதில் பார்த்தேன் ஒரு 60 பேர் உறுப்பினராக இருக்கிறீங்க. பார்த்தா இங்கே ஏறக்குறைய 800 பேர் 850 பேர் நம்முடைய கிராமத்திலே உண்டு. எனவே அனைவரும் உறுப்பினராக வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய கிளை செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். 2026 அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம், மே மாதத்தில் தேர்தல் வரும். தேர்தலில் 2014 நாம் இந்த தொகுதியில நம்ம கூட்டணியிலே நின்றோம். இந்த முறையும் நிச்சயமாக நாமும் ஏதாவது கூட்டணியில வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, நாம் வெற்றி பெற்றாலே அந்த கூட்டணி வெற்றி என்ற நிலை உருவாகும். இதை இப்பொழுதிருந்தே ஆயத்தமாக யாருக்கும் சிறிது இடமே கொடுக்கூடாது. நம்முடைய வாக்குகள் சிதறுகின்ற பொழுது நாம் வெற்றி வாய்ப்புக்கு நெருங்கி வர முடியாது. அதனால இது 5 ஓட்டு தானே, 10 ஓட்டு தானே, 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. போன வருஷம் 500 ரூபாய் கொடுத்துக்கலாம். இந்த வருஷம் நிறைய மலையெல்லாம் உடைச்சிட்டு போயிருக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு, இருக்கிற மலையெல்லாம் உடைச்சு முடிச்சுட்டாங்க. ஆறுல இருக்கிற மலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. டாஸ்மாக் மூலம் தினமும் சம்பாதிக்கிறாங்க. அதனால 1000ங்கிறது ஒரு 1000, 2000, 3000 கூட வரும். அதுக்கெல்லாம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு இதே நிலை தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில மாறாது. ஆனால் அதுல கவனமா, வீட்டுக்கு 1000 வருது, 2000 வருது, சிமெண்டைங்கால் நிச்சயமாக 5000 கொடுத்தா கூட வாங்கிட்டு அது புதிய தமிழுக்கு தான் ஓட்டு போடுங்கிறது கேள்வி. அதுதான் சிமெண்டையாங்க.
இருந்தாலும் கூட நம்ம எச்சரிக்கையாக வேற கட்சிக்காரர் வந்தாலும் கூட 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட இந்த சிறப்பு சக்கரை தொட்டுட்டு இன்னொரு கட்சிக்குள்ளாக போய் குடிபிடிக்க போகக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய மக்களை ஏமாறுவதற்காக கையாளக்கூடிய தந்திரங்கள். காலையில் ஒரு கட்சி கூப்பிடுறது, மத்தியானம் ஒரு கட்சி, இதெல்லாம் கம்ப்ளீட்டா நாம் விட்டுட்டு இது 100க்கு 100 புதிய தமிழகம். எனவே இங்க யாரும் வேறு குடிபிடிக்கூடிய அளவுக்கு போகக்கூடாது. அதே போல நம்முடைய கட்சியினுடைய சார்பாக முக்கியமா குடும்ப மாநாடு, அதாவது நீங்க இங்க விருதுநகர் மாநாட்டு கூட வந்திருப்பீங்க. செல்வத்தூர்ல 2 வருஷத்துக்கு முதல்ல மாநாடு போட்டோம். அப்போ இளைஞர்கள் வந்திருப்பாங்க, கொஞ்சம் பெண்கள் வந்திருக்காங்க. ஆனா நம்ம டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்துல நடத்தக்கூடிய நம்முடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு இது குடும்ப உறுப்பினர், அப்பா அம்மா கணவன் மனைவியோட குழந்தைகளோடு கலந்து கொள்ளக்கூடிய மாநாடு. இது தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு 20 லட்சம் பேரையாவது திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் செஞ்சேன். அதனால இன்னும் அதுக்கு 6 மாசத்துக்கு மேல இருக்கு. டிசம்பருக்கு பிறகுதான் இருக்கும், தேதி பின்னாடி சொல்லுவோம். எனவே அந்த மாநாட்டிலும் நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் திருவிழாக கலந்து கொள்வதற்கு இப்பொழுது ஆயத்தமாக கேட்டுக்கொண்டு, மற்றபடியாக என்றும் ஒற்றுமையாக இருக்கும், உள் சண்டைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய இளைஞர்கள் குடிப்பழக்கங்களை யாரவே அவர்கள் குடிப்பழக்கங்கள் கொஞ்சம் குடிச்சாலும் பாதிக்கும், நிறைய குடிச்சாலும் பாதிக்கும். கெட்ட ஈரலை மீண்டும் ஈரலை மாற்றி வச்சுதான் முடியும். ஒரு ரூபா செலவழித்த ஈரலை மாற்ற முடியும். இதயத்துல பாதிப்பு வரும், நரம்பு மூளை நம்ம பாதிக்கும். அதனால நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் குடிப்பழக்கத்தையும் அறவே தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டு, ஏன்னா 80 வயசு வரையில இருக்கக்கூடியவங்க 50 வயசுலயே கணக்கு முடிஞ்சு போயிடும். அதனால இதை குடிச்சா என்ன செஞ்ச போதுன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. பக்கத்தில் இங்கே டாஸ்மார்க் வச்சாலும் கூட நம்ம போகக்கூடாது. அதனால குடிப்பழக்கத்தை அறவே விடணும், புகைப்பழக்கங்களை விடணும். இளைஞர்கள் மாணவர்கள் இப்பொழுது கிராமந்தோறும் கஞ்சா மாத்திரையாக சொல்றாங்க, அந்த புகைப்பழக்கங்களும் அறவே தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டு, என்றும் புதிய தமிழகம் கோட்டையாக செம்மட்டியவங்க விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரு 9 கிராமங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்த முறை வருகின்ற பொழுது இன்னும் அதிக நேரம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.